அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச திருவிழாவானது எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவா. தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச திருவிழா கோவாவில் நடைபெறுகிறது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனீஸ் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள இடம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் எதுனா குஜராத். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோ, இது யூபி. நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டில் மாலத்தீவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. 2023ஆம் ஆண்டில் மாலத்தீவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்திருக்காங்க. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சீனா, 3ஆம் இடம் பிரிட்டன். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டில் பயங்கரவாதங்களின் மையமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுனா பகதூர் பக்துன்கவா. 2023ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் புகார் பிரிவில் தமிழ்நாடு 608 புகார்கள் பெற்றிருக்கு. முதலிடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடம் டெல்லி, 3ஆம் இடம் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக்கல் வாகன பதிவில் 2023ஆம் பட்டியலில் 1ஆம் இடம் மகாராஷ்டிரா பிடிச்சிருக்கு, 2ஆம் இடம் கர்நாடகா, 4ஆம் இடம் தமிழ்நாடு. உலக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்த செயலகத்திற்கு யாருடைய தலைமையில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஆர்பி ராஜா. உலக முதலீட்டாளர் மாநாடு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் நடைபெற்றது. எங்கன்னா சென்னையில் ஜனவரி 7, 8ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. மேலும் 27 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. இந்த முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செயலகத்திற்கான யாருடைய தலைமையில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா டிஆர்பி ராஜா தலைமையில தான் உருவாக்கப்பட்டது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தோல் அல்லாமல் காலணிகள் உற்பத்தி செய்ய நிறுவப்பட்ட ஆலைகள் என்னென்ன ஆலைகள் சொல்லியிருக்காங்க. வெங்கடே விழுப்புரம் இது 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்லேரி கள்ளக்குறிச்சியில் இருக்கு, 2302 கோடி. ஆங்பூ பெரம்பலூர்ல இருக்கு, இது 48 கோடி. இது தோள்கள் அல்லாமல் காலணி உற்பத்தி செய்ய நிறுவனங்கள் தான் இது. தற்போது உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. இப்போ சென்னையில் உலக தமிழ் பொருளாதார மாநாடு 10வது உலக மாநாடு நடைபெற்றிருக்கிறது. எங்கன்னா சென்னையில். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக முதலீட்டாளர் மாநாடு 2024ஆம் ஆண்டில் ஜனவரி 7, 8ஆம் தேதி நடைபெற்றது. எங்கன்னா சென்னையில். நெக்ஸ்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச திருவிழா கோவாவில் நடைபெற இருக்கிறது. நீலகிரி வரையாடு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்டோபர் 7. வரையாடுகளுக்காக பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்க போறாங்க. ஸோ இது முதல் முறையாக ட்ரோன்கள் மூலயமா வரையாடுகள் கணக்கெடுப்பதற்காக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த வரையாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும். இந்த வரையாடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 12, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வரையாடு தினம் எந்த நாள் நம்ம கொண்டாடப்படுறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆர் காந்தி ஆகியோர் தொடங்கி வச்சிருக்காங்க. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்துக்காக என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை தூய்மையாக வைத்துக்கணும், அது சுத்தமாகவும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான இதுக்கான நோக்கம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 1, 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிக்மி 3.0 எனும் மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதயநிதி ஸ்டாலின். பிக்மி 3.0 மென்பொருள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிள குழந்தைகளுக்காக மருத்துவ கண்காணிப்புகளுக்காக தான் இந்த மென்பொருள் சேவை தொடங்கி வச்சிருக்காங்க. யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கதர் கிராம தொழில் வாரியமானது காதி கிராஃப்ட் மலைத்தேனை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. கேரளா அரசு பார்த்தீங்கன்னா கே ஸ்மார்ட் செயலி அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா அரசு பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற சில சான்றிதழ்களை பெறறதுக்காக தான் கே ஸ்மார்ட் செயலை உருவாக்க செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இரத்த புற்றுநோய்களுக்கான முதல் வாய் வழியா மருந்தான பரிவால் என்ற மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கில்லர் ஆஃப் தி மூன்
என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகை விருதை யார் பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, லில்லி கிளாஸ்டன். அமெரிக்காவில் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருது பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் வந்து சிறந்த நடிகைகளுக்கான கில்லர் ஆஃப் தி மூன் திரைப்படத்திற்காக லில்லி கிளாஸ்டனுக்கு வந்து வழங்கப்பட்டது. சிறந்த பிறமொழி திரைப்பட விருதானது பிரெஞ்சு மொழி திரைப்படமான அனாமி ஆஃப் ஏ பால் என்ற மூவிக்காக வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து யார் இயக்குனாங்கன்னா ஐஸ்டின் டிரைடர் தான் இயக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், முதலில் அமெரிக்காவால் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொண்டுள்ள ஆய்வுக்களம் அனுப்பப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1972. அமெரிக்காவின் தனியார் விண்வெளித்துறை நிறுவனமான அஸ்ட்ரோபாடிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தான் அனுப்பியிருக்காங்க. இது வந்து நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள பெரோக்ரீன் லூனர் லேண்டர் மூலயமா தான் ஆய்வுக்களம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த ஆய்வுக்களமானது வந்து வல்கன் என்னும் ராக்கெட் மூலயமா வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 1972 தான் வந்து நிலவில் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ள அமெரிக்கா ஆய்வுக்களம் வந்து அனுப்பியிருந்தது அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து தற்போது வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதன் சார்பாக வந்து நிலவுகள் ஆய்வு செய்யறதுக்காக வந்து அமெரிக்கா வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த விண்கலம் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினைவு கூறும் வகையில தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஜூலை 14, 2023 சந்திராயன் 3 வந்து விண்ணில் வந்து ஏவப்பட்டது. இதுக்கான ராக்கெட் நேம் என்னன்னா LVM-3. திட்ட இயக்குனர் யாருன்னா வீரமுத்துவேல். ஆதித்ய L1 செப்டம்பர் 2, 2023 தான் வந்து ஏவப்பட்டது. இதுக்கான திட்ட இயக்குனர் யாருன்னா நிகர் சாஜி. ஆசிய தகுதி சுற்று போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் பிரிவில் வந்து தனிநபர்ல வந்து தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வருண் தோமர். ஆசிய தகுதி சுற்று போட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெற்றதுன்னா இந்தோனேசியாவில். இதில் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் வந்து வருண் தோமர் வந்து தங்கம் வென்றிருக்காரு. ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் வந்து அர்ஜுன் சீமா வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காரு. நெக்ஸ்ட், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் அணியில் பிரிவில் வந்து வருண் தோமர், அர்ஜுன் சீமா, உஜ்வால் மாலிக்ஸ் ஆகியோர் வந்து தங்கம் வென்றிருக்காங்க 3 பேர் அணியில். இதே மகளிர் பிரிவில் பார்க்கலாம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிரில் தனிநபர் பிரிவில் வந்து ஈசா சிங் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இவங்களும் வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனி பிரிவில் வந்து ரிதம் சங்வான் வந்து வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் வந்து ஈசா சிங், ரிதம் சங்வான், சுரபிராவ் இவங்க 3 பேருமே சேர்ந்து தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனா அஜித் சிங். இந்த பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வந்து இங்கிலாந்து வந்து நடைபெற்றது. இதில் வந்து 17 வயதிற்கு உட்பட்ட மகளிர் பிரிவில் வந்து இந்தியாவின் அனாஹத் சிங் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவித்த டேவிட் வார்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆஸ்திரேலியா. இப்போ ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டேவிட் வார்னர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து இன்னொருத்தர் வந்து ஓய்வு பெறுவதாக தென்னாப்பிரிக்காவின் விக்கெட் கீப்பரும் பேட்டருமான ஹென்றி கிளாசன் வந்து அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 9. ஜனவரி 9 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எதன் நினைவாக வந்து கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து 1915 ஜனவரி 9 தான் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியா வந்து திரும்பியதாக தினமாக இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அணிசேரா இயக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உகாண்டா. தற்போது உகாண்டாவில் பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்க உச்சி மாநாடு வந்து நடைபெறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச திருவிழா எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவா. 2023 ஆண்டில் மாலத்தீவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. உலக முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செயலகத்திற்கு யாருடைய தலைமையில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, TRB
ராஜா. உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. நீலகிரி வரையாடு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் 7. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2023. பிக்மி 3.0 மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி உதயநிதி ஸ்டாலின். கில்லர் ஆஃப் தி மூன் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகை விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி லில்லி கிளாஸ்டன். முதலில் அமெரிக்காவால் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொண்ட ஆய்வுக்களம் அனுப்பப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1972. ஆசிய தகுதிச் சுற்று போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வருண் தோமர். இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அனாஹத் சிங். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவித்த டேவிட் வார்னர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 9. தற்போது அணிசேரா இயக்க உச்சி மாநாடு டேஸ் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி உகாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.